சொல் பேச்சு கேட்காத கழுதை. ஒரு ஊர்ல விவசாயி ஒருவர் இருந்தாரு. அவருக்கு பென்னி என்கின்ற கழுதை ஒன்று இருந்தது. அந்த பென்னி ஒருபோதும் விவசாயி பேச்சை கேட்காது. அவர் அதோட நல்லதுக்கு சொன்னாலும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காது. ஒரு நாள் விவசாயி தன் வேலை விஷயமா மலை உச்சிக்கு செல்ல வேண்டி இருந்தது. அவர் தன்னோட பென்னியையும் அழைத்து கொண்டு சென்றாரு. மலை உச்சிக்கு சென்ற பிறகு பென்னி விவசாயியிடம் சொன்னது, நான் இங்கே ஏறி வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் கீழே செல்வது மிக எளிமையாக தான் இருக்குன்னு சொன்னது. இவர்கள் இருவரும் தங்களுடைய வேலையை முடிச்சிட்டு கீழே திரும்பி செல்லும்போது அவர்கள் பாதை மிகவும் பள்ளமாக இருந்தது. அப்போது விவசாயி சொன்னார், இந்த வழியாக செல்லாமல் வேற ஏதாவது வழியாக செல்லலான்னு. ஆனால் பென்னி அவர் பேச்சை கேட்காம, இந்த பாதை பார்க்க தான் பள்ளமாக இருக்கும், ஆனால் இந்த வழியாக செல்ல எளிமையாக தான் இருக்குன்னு சொன்னது. அவர் பேச்சை கேட்காத பென்னி, இங்கு பச்சை பசேல்னு இருக்கு, நான் இந்த மலையில இருந்து குதிக்க போகிறேன்னு சொன்னது. அதுக்கு விவசாயி, நான் வேற வழியாக போகிறேன், நீ உன் விருப்பப்படி செய்யின்னு சொல்லிட்டு வேற வழியாக பயணம் செய்ய ஆரம்பித்தார். அந்த பென்னி மலையிலிருந்து கீழே குதிச்சது. நல்ல வேளையாக அங்கே ஒரு வைக்கோல் போர் இருந்ததுனால அது மேலே விழுந்தது. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் உடல் முழுவதும் பலமாக அடிபட்டு இருந்தது. அப்போ தான் அது உணர்ந்தது, முதலாளி எது செஞ்சாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும், நான் தான் ஒருபோதும் அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்ததில்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டது. இப்போ அவர் பேச்சை கேட்டிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு நினச்சது. இனியாவது அவர் பேச்சை கேட்டு நடக்கணும்னு முடிவெடுத்தது. அன்று முதல் விவசாயி என்ன சொன்னாலும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நடந்து கொண்டது பென்னி. செல்லங்களா, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒருவர் நமக்கு அறிவுரை சொல்லும்போது அதை ஏற்று நடந்துக்கணும்.